உணவை வீணடிக்காதீர். ஹாய் வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ். விளையாட்டில் ஸ்போர்ட்ஸ்லலாம் கலந்துக்கக்கூடிய மாணவர்கள், அதே போல் உங்களுடைய கால் ரொம்ப கடுப்பாக இருக்குன்னா அதுக்கு இந்த அற்புதமான இந்த தானியத்தை சாப்பிடுங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கால் ரொம்ப கடுக்குது, பார்த்தீங்கன்னா ஒரே வழியாக இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கொள்ளு, நல்ல கொள்ளை ஒரு 200 கிராம் கொள்ளு வாங்கிக்கோங்க. இந்த கொள்ளை ஒரு அகலமான பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி ஊற வச்சுருங்க. அதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றி ஒரு 3 மணி நேரம் ஊற வைங்க. இந்த மாதிரி அதை 3 மணி நேரம் ஊற வச்சிங்கன்னா அது நல்லா கொஞ்சம் ஊறிடும். இந்த மாதிரி ஊறி வந்துடும். அது இந்த மாதிரி ஊற வச்ச பிறகு நீங்கள் ஒரு தேங்காய் மூடி, அரை தேங்காய் மூடி எடுத்துக்கிட்டால் போதும். ஒரு 2 வெங்காயம் அதை சின்ன சின்னதாக வெட்டிங்க. தேங்காயை துருவி எடுத்து வச்சுங்க. கருவேப்பிலை 2 கொத்து உருவி எடுத்து வச்சுருங்க. ஒரு காய்ந்த மிளகாய், இல்லைன்னா உங்களுக்கு காரத்துக்குன்னா 2 இது போட்டுக்கலாம். 2 காய்ந்த மிளகாயை கூட நீங்கள் உடச்சி எடுத்து வச்சுருங்க. ஒரு அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுங்க. கருப்பு உளுந்தும் கடுகும் சேர்த்து கலந்து எடுத்து வச்சுங்க. இந்த கொள்ளு இந்த 3 மணி நேரம் நல்லா ஊறினுச்சுன்னா இந்த மாதிரி இருக்கும். நல்லா இதை ஊற வச்சுருங்க. இந்த மாதிரி ஊற வச்சுருங்க. ஊற வச்சு இந்த மாதிரி நல்லா ஊறி போயிருக்கும். இதில் இந்த சொத்தை பூச்சி இருக்குதுன்னா அதெல்லாம் மிதக்கும். இப்போ நம்ம அந்த ஊறின அப்படியே அந்த தண்ணியை அது மேலே பார்த்திங்கன்னா நல்ல கொள்ளா இல்லாததெல்லாம் மிதக்கும். பூச்சியெல்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் மிதந்துடும். தூசியெல்லாம் மிதக்கும். அதை அப்படியே வடிகட்டிக்குங்க. இந்த மாதிரி வடிகட்டிட்டு இந்த மாதிரி அதை சுத்தமாக வடிகட்டி எடுத்துக்குங்க. இந்த மாதிரி சுத்தமாக அந்த தண்ணியை மட்டும் வடிகட்டிடுங்க. ஃபஸ்ட்டு மேலாப்பில் மிதக்கக்கூடியதெல்லாம் வடிகட்டி எடுத்துகிட்டு திரும்ப ஒரு அகலமான கிண்ணத்தில் தண்ணியை நிறையா ஊற்றிக்குங்க. தண்ணியை நிறையா ஊற்றி இந்த நம்ம ஊற வச்ச கொள்ளை அப்படியே அந்த தண்ணியில் சேர்த்துங்க. சேர்த்து இதை களைஞ்சி விடணும். அழுத்தி கசக்கக்கூடாது, களையணும். அப்படியே அரிசி களையோம்ல, சாதத்துக்கு அரிசி களையிற மாதிரி களைஞ்சி விடணும். ரொம்ப அழுத்தி அதை பிசைஞ்சாப்பில் பண்ணிங்கன்னா அது மேலே இருக்க தோலெல்லாம் ஊறி போயிருக்கிறதுனால வளட்டிக்கிட்டு வந்துடும். அந்த தோலில் சில சத்துக்கள்லாம் இருக்கும். அதனால் அதை வளட்டிக்கிட்டு வந்துடாமல் இது மாதிரி களைஞ்சி விடுங்க. இந்த மாதிரி நல்லா இதை களையணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த சொத்தையாக இருக்கக்கூடிய கொள்ளு, அதில் பூச்சி இருக்குது அப்படின்னா அதெல்லாம் மிதக்கும். அதெல்லாம் மிதந்துடும். அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தூசி இருக்குனாலும் அதுவும் மிதந்து வந்துடும். இந்த மாதிரி அதில் மண் தூசியெல்லாம் வந்துடும். அதை நல்லா களைஞ்சி விட்டு அப்படியே தண்ணியை வடிச்சிடுங்க. தண்ணியை இது மாதிரி வடிச்சிடுங்க. இந்த மாதிரி நீங்கள் களையிறது 3 முறை செய்யணும். ஏன்னா உங்களுக்கு அது உள்ளேயே பிரண்டு பிரண்டு இருக்கும். அதனால் அந்த சொத்தையாக இருக்கிறது, பூச்சி இருக்கிற கொள்ளெல்லாம் மிதக்காது. அதனால் 2-3 முறை செஞ்சிங்கன்னா அந்த கொள்ளெல்லாம் மிதந்து தனியாக ஒதுங்கி வந்துடும். இந்த மாதிரி வடிகட்டிக்குங்க. இது ஒரு 3 முறை செய்யுங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த சொத்தையாக இருக்கிறதெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம அதே கிண்ணத்தில் நம்ம தண்ணியை ஊற்றிக்கிறோம். அந்த கொள்ளில் தண்ணியை சேர்த்து நல்லா வேக வைக்கிற அளவுக்கு கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துங்க. தண்ணியை சேர்த்து அதில் ஒரு கை உப்பு, கல் உப்பு தான் போடணும். தூள் உப்பு போடக்கூடாது. பேக்கிங் உப்பெல்லாம் போட வேண்டாம். கல் உப்பு நல்ல உப்பாக வாங்கி கல் உப்பு போடுங்க. கல் உப்பு போட்டு கலந்து விட்டு இந்த மாதிரி அதை மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கல் உப்பு போட்டு நல்லா கலக்கி விட்டுடுங்க. இந்த உப்பு மட்டும்தான் இந்த சுண்டலுக்கு, இந்த உப்பு இப்போ போடுறது தான். இந்த மாதிரி உப்பே கிடையாது. அடுப்பை பற்ற வச்சு நம்ம உப்பு போட்டு கலந்து வச்சுருக்க கொள்ளை நீங்கள் நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா அடுப்பில் சூடு பண்ணுங்கள். நல்லா ஹை ஃப்ளேமில் வைங்க. அப்போ தான் பார்த்திங்கன்னா இது நல்லா கொதித்து வெந்து வரும். இந்த மாதிரி அதை நல்லா கொதிக்க வைக்கணும். அதை ஒரு தட்டு போட்டு மூடிடுங்க. தட்டு போட்டு மூடினீங்கன்னா ஒரு 10 நிமிஷத்தில் இது மாதிரி நல்லா கொதிக்கும். கொதித்து நல்லா பொங்கி வரும். நல்லா பொங்கி வரும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கணும். அடியில் இருந்து பார்த்திங்கன்னா தீஞ்சு போயிடாமல், அடி பிடிச்சிடாமல் ஒரு கரண்டியை வச்சு இதை நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே வரணும். இது நல்லா பார்த்திங்கன்னா கொதித்து பொங்கும். அப்படியே கொள்ளு நல்லா கொதித்து பொங்கி வரும். இது மாதிரி ஒரு கரண்டியை போட்டு இதை நல்லா பார்த்திங்கன்னா கலந்து விட்டுக்கிட்டே வாங்க. இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே வரணும். அப்போ தான் உங்களுக்கு அது அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ நல்லா கொதித்து இந்த மாதிரி நல்லா வேக வைக்கணும். நல்லா நல்லா வேகணும். ரொம்ப குழையாக வேக வச்சிடக்கூடாது. ஓரளவுக்கு ஒரு 3/4 பதத்துக்கு வேக வைக்கணும். முழுக்க குழைஞ்சிடக்கூடாது. அந்த அளவுக்கு இதை வேக வைக்கணும். ரொம்ப குழையாக வேக வைக்காதீங்க. இந்த மாதிரி இப்போ நல்லா பார்த்திங்கன்னா வெந்து அந்த கொதித்து அந்த நல்லா வெந்து போயிடும். அந்த தண்ணியும் கொஞ்சம் சுருக்குனாப்புலாம் வந்துடும். இப்போ எடுத்து பார்த்திங்கன்னா இது நல்லா வெந்து போயிருக்கும்.
இப்படி அழுத்துனீங்கன்னா சப்பையாகும். அப்படியே பார்த்தீங்கன்னா நசுங்கும். இந்த மாதிரி அது நசுங்கினோன்னே நமக்கு சரியான பதம். இதில் தான் வந்து நம்ம இந்த சுண்டல் செய்யணும். ரொம்ப குழைய வச்சு செய்யக்கூடாது. இந்த மாதிரி தான் இருக்கணும். இப்போ இதை அப்படியே அந்த தண்ணியை மட்டும் வடித்து ஒரு பாத்திரத்தில் தனியாக மாற்றிடுங்க. வேக வச்ச கொள்ளை இந்த மாதிரி மாற்றி எடுத்துக்கணும். இந்த மாதிரி மாற்றி எடுத்துருங்க. இந்த கொள்ளு அவ்வளவு ஹெல்த்தானது. இது குதிரைக்கு கொடுப்பாங்க. குதிரை வந்து ஓடக்கூடியது. அதோடைய கால்களுக்கு, அதே போல் பார்த்தீங்கன்னா மூச்சு இறைப்புக்கு, இதெல்லாம் வந்து இந்த கொள்ளு சாப்பிட்றதுனால அந்த குதிரைக்கு அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் உடம்பு. அதுபோல் பார்த்தீங்கன்னா நமக்கு கால் கடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ வயசாகி போயிடும். அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கால் வலிக்கும், இந்த மூட்டெல்லாம் வலிக்கும். அவங்களுக்கு இந்த கொள்ளு கொடுக்கலாம். இந்த மாதிரி இந்த கொள்ளை வேக வச்சு எடுத்து வச்ச பிறகு ஒரு அகலமான கடாயை அடுப்பில் வச்சுருங்க. அடுப்பை பற்ற வச்சு வைங்க. அதில் ஒரு 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. நீங்கள் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம், கல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அந்த எண்ணெய் நல்லா சூடு வந்தோடனே உளுந்தும் கடுகும், கருப்பு உளுந்தும் கடுகும் சேர்த்து ஒரு டீஸ்பூன் போட்டுருங்க. அது நல்லா பொரியணும். பொரிஞ்சு வெடிச்சு தெறிக்கணும். நம்ம எண்ணெயிலேருந்து வெடித்து தெரிச்சா தான் நம்ம வந்து அந்த வெங்காயத்தை போடணும். நம்ம நறுக்கின வெங்காயத்தை போட்டுக்கணும். நல்லா பொரியணும். அது கடுகும் உளுந்து நல்லா பொரிஞ்ச பிறகு நம்ம நறுக்கின வெங்காயத்தை சேர்த்துக்குங்க. சேர்த்து அது கூட பார்த்தீங்கன்னா காய்ந்த மிளகாய் உடச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் சேர்த்துங்க. இந்த மிளகாய் தான் இதுக்கு காரம். அது கூட நம்ம கருவேப்பில்லை ரெண்டையும் போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப கண்ணாடி பதத்துக்கெல்லாம் வதக்கணும்னு இல்லை, லேசான முறையில் இதை வதக்கி விட்டால் போதும். இந்த மாதிரி வதக்கி விட்டுருங்க. இதோட வதக்கி விட்ட பிறகு பெருங்காயத்தூள், நம்ம பெருங்காயத்தூள் எடுத்து வச்சுருக்க பெருங்காயத்தூளை சேர்த்துங்க. பெருங்காயத்தூளை சேர்த்து இதையும் வந்து லேசாக ஒரு வதக்கி விடுங்க. இந்த மாதிரி இந்த வெங்காயம், கடுகு, கருவேப்பில்லை, காய்ந்த மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்ட பிறகு நம்ம வேக வச்சிருக்க கொள்ளை அப்படியே சேர்த்துங்க. அந்த கொள்ளு சேர்த்த பிறகு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தாளிப்போட மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும். இதுக்கு உப்பு போட வேண்டியதில்லை. நம்ம வேக வைக்கும் போதே நம்ம அதில் உப்பு போட்டிருக்கோம். அதனால் நீங்கள் வந்து அதுக்கு உப்பு போட வேண்டியதே இல்லை. இந்த உப்பு அதில் போட்டு வேக வச்ச உப்பே போதுமானது. இப்போ இது மேலே மிளகுத்தூள், நம்ம கொள்ளு போட்ட பிறகு தாளிப்பில் சேர்த்த பிறகு மிளகுத்தூள் சேர்த்துங்க. ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூளும் 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூளும் சேர்த்துருங்க. சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லா கொள்ளோடையும் இது நல்லா பெரளணும். அப்படி பெரண்டால் தான் இது உங்களுக்கு நல்ல ஹைலைட்டான டேஸ்ட்டில் இருக்கும். நல்ல வாசம் கமகமன்னு இருக்கும். வாசம் எப்படி இருக்கும்? நல்லா கமகமன்னு இருக்கும். சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நல்லா மிளகுத்தூள், ஜீரகத்தூள்லாம் போட்டு வதக்கின பிறகு, அந்த கொள்ளோட வதக்கின பிறகு நம்ம தேங்காய், அரை மூடி தேங்காய் துருவி வச்சுருக்கோம். இந்த தேங்காயை தூவி விட்டு நல்லா வதக்குங்க. திரும்பவும் இந்த கொள்ளோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். அரை மூடி தேங்காயை. உங்களுக்கு இந்த தேங்காய் நல்ல டேஸ்ட்டு, சூப்பர் டேஸ்ட்டில் இருக்கும். அதோடு இந்த கொள்ளு சாப்பிட்றதுக்கு அவ்வளவு இந்த தேங்காயோடு காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையோடு வெங்காயத்தோடு சேர்த்து மெல்லும்போது தனித்துவமான டேஸ்ட்டு, ஒரே சூப்பராக இருக்கும். அந்த அளவுக்கு இந்த கொள்ளு சாப்பிட்டுக்கிட்டே இருக்க தோணும். அந்த அளவுக்கு இது நல்லாயிருக்கும். நல்ல மழைக்காலம், குளிர்காலத்துலலாம் இந்த கொள்ளு சுண்டல் சாப்பிட்லாம். உடம்புக்கு ரொம்ப இதமாக இருக்கும். அதுபோல் பார்த்திங்கன்னா நல்ல சத்தாகவும் இருக்கும். விளையாடக்கூடிய மாணவர்களுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ நமக்கு அருமையான கொள்ளு சுண்டல் சூப்பராக நம்ம தேங்காயை துருவெல்லாம் போட்டு எல்லாம் அற்புதமாக நமக்கு சூப்பரான டேஸ்ட்டில் கொள்ளு சுண்டல் ரொம்ப ஹைலைட்டாக ரொம்ப டெலிஷியஸான டேஸ்ட்டில் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம மாற்றுக்கோம். இது நல்லா பிரண்டு வந்துருச்சு. அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா இதுக்கு மேலே தண்ணியெல்லாம் இதெல்லாம் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் மட்டும்தான். நம்ம அவிக்கிறதுக்கு மட்டும்தான் தண்ணி, பாக்கி எதுக்கும் இதுக்கு தண்ணி சேர்க்குறதில்ல. இப்போ சூப்பராக ஹைலைட்டாக ரொம்ப டெலிஷியஸான டேஸ்ட்டில் நமக்கு கொள்ளு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே அதை பிளேட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த கொள்ளு சுண்டல் பார்த்திங்கன்னா விளையாடுற மாணவர்களுக்கு நல்ல எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நல்லா பார்த்திங்கன்னா ஓடுறாங்கன்னா அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இறப்பு இருக்காது. கால்லாம் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா வயசானவங்களுக்கு வயதான காலத்தில் நமக்கு கால் கடுப்பு வரும். அவங்களுக்கும் இந்த மாதிரி கொள்ளு சுண்டல் செஞ்சு இது மாதிரி ஒரு பவுல், ஒரு கிண்ணத்தில் தேங்காய் பூ, வெங்காயம்லாம் மேலே தூவிக்குங்க. காஞ்ச மிளகாய், கருவேப்பிலையெல்லாம் எடுத்து வச்சு அது மேலே மிக்சர்லாம் தூவிக்கலாம். ஒரு நல்லா கார்னிஷ் பண்ணி கொடுத்தீங்கன்னா காலையில் வெறும் வயிற்றில், அதே போல் சாயங்காலம் வெறும் வயிற்றில் இதை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல உடம்பு ஹெல்த்தாக இருக்கும். இந்த மாதிரி கொள்ளு சுண்டல் நீங்கள் செஞ்சு உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு, சின்ன பிள்ளைங்களுக்கு எல்லாருக்குமே டீ போடுற டைமில் ஒரு ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுக்கலாம்.
ஸ்கூலுக்கு இது மாதிரி ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுக்கலாம். அதேபோல் ஆஃபீஸுக்கும் ஸ்நாக்ஸ் ஐட்டமாக கொடுக்கலாம். உங்கள் வீட்டுக்கு வர விருந்தாளிகளுக்கு டக்குன்னு இது மாதிரி கொள்ளு இருந்துச்சுன்னா உடனே ஒரு சுண்டல் செஞ்சு கொடுக்கலாம். அது ரொம்ப ஹெல்த்தாக இருக்கும். இதுபோல் வெவ்வேறு இதெல்லாம் வாங்கி சாப்பிட்றதுக்கு பதில் இந்த மாதிரி கொள்ளு வாங்கி வீட்டில் வச்சுக்கிட்டு ஒரு 1/2 கிலோ 1 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா நம்ம நினச்ச நேரத்தில் இந்த மாதிரி சூப்பரான ஒரு சுண்டல் செஞ்சு சாப்பிட்லாம். கால் கடுப்பு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் குறைக்கும். உடம்புல சத்து குறைவினால் ஏற்படக்கூடிய கால் கடுப்பெல்லாம் இதனால் குறைக்கும். இந்த மாதிரி கொள்ளு சுண்டல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களோட வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கு, சொந்தக்காரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி கொள்ளு சுண்டல் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எங்களுடைய வீடியோவை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். எங்களுடைய வீடியோவை பார்க்கும் அனைத்து வியூவர்ஸுக்கும் சப்ஸ்கிரைபர்ஸுக்கும் மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன்.